மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியகிருஷ்ணநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டே வந்து அவளை லோக யாத்ரா விதாயினி என்று சொன்னார்கள். அதாவது இந்த லோகம் என்ற யாத்திரை நமக்கு எப்படி இருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. அவளுடைய கட்டுப்பாட்டில் அவள் என்று அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறாளோ அன்று அது முடிகிறது. அதுவரை இந்த யாத்திரை நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னோம். அப்படி இருப்பவள் எப்படி இருக்கிறாள் என்றால், ஓம் ஏகாகின்யை நமஹ, ஓம் ஏகாகின்யை நமஹ. அப்போ இது பதம் என்ன அப்படின்னா ஏகாகினி. இப்போ சிவனை பொறுத்து தானே. அப்போ சிவனுக்கு என்ன நாமம் அப்படின்னா அவளுக்கும் அதே நாமம். அப்போ சிவனுக்கு என்ன நாமம் அப்படின்னா ஏகாகின். அப்போ அம்பிகைக்கு என்ன நாமம் ஏகாகினி. சரி, ஏகாகினி அப்படின்னா ஏகாகின் அப்படின்னா தனித்து இருப்பவர். அப்போ இவளும் அந்த ஏகாகினி என்று சொல்லும் பொழுது தனித்து இருப்பவளாக இருக்கிறாள். அப்போ தனித்து இருப்பவள் என்றால் அப்போ வேறு யாருமே கிடையாதா? இந்த ஜெகத்திற்கு இவ்வளவு ஜீவன்கள் இருக்கே அப்படி நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருமே. அதுதான் அந்த ஞானம். ஏன்னா இந்த ஞானத்தில் ஒரே ஒரு விஷயத்தை நமக்கு என்ன சொன்னாங்க இந்த வாக்தேவதைகள் அப்படின்னா, பிரம்மம் என்ற சுரூபம் அனைத்து ஜீவனிலும் அவள்தான் இருக்கிறாள்னு சொல்லிட்டாங்களா. அப்ப இவளை தவிர வேறு யாரும் இல்லை, அதுதானே நிஜம். அப்ப இவள் தான் எல்லாமாக இருக்கிறாள். அப்ப தன்னை என்று வேறு ஒன்றும் இல்லாததால் தனித்து இருப்பவள். ஆக தனித்து இருப்பவள் அப்படின்னா சுத்தி யாருமே கிடையாது. அவளை தவிர வேறு யாரும் கிடையாது. அனைத்து ஜீவன்களிலும் புழு பூச்சிகளாகட்டும், மரங்களாகட்டும், செடிகளாகட்டும், கொடிகளாகட்டும், விலங்குகளாகட்டும், மனிதர்களாகட்டும், யாராக இருந்தாலும் அனைத்திற்குள்ளும் அவள் தான் இருக்கிறாள். அப்ப அனைத்துமே அவளாக இருக்கும் பொழுது இவள் எங்கே தனித்து இருப்பவள் என்று சொல்ல முடியுமா? நமக்கு சொன்னது இல்லையா. அப்ப இவள் தனித்துத்தான் இருக்கிறாள், வேறு யாருமே கிடையாது. அனைத்திலும் இவள் மட்டும்தான். அந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆக படைத்தும் காத்தும் அழுத்தும் திரிபவராக இவள் இருக்கிறாள். இதை எங்க கேட்டிருக்கோம்? அங்கே சொன்னார் இல்லையா, பட்டர் அபிராமியை சொன்னாரே, அதேதான், அவளேதான் இவள். அப்ப அத்தனையும் இவளாக இருப்பதால் எல்லாவற்றிலும் ஆத்மாவாக இவளே நிறைந்து இருக்கும் பொழுது அப்ப இவளை தாண்டி ஏதாச்சும் இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இவளை தாண்டி எதுவும் இல்லை. அப்ப அதனால் இவளுக்கு துணையும் தேவை இல்லை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாமம் தான் ஏகாகினி. மகாபிரியவா சரணம்.